சேலம் அப்படின்றது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க அவர் என்ன பேச போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பொதுமக்களுக்கே இருக்கு. ஏன்னா ஈரோடுக்கு பிறகு அவர் பொதுவெளியில மக்களை சந்திக்கிறாரு. இரு கட்சிகளும் சொல்ல பயப்படுகிற, செய்ய துணிச்சல் இல்லாத நிறைய அறிவிப்புகள் இருக்கு. சார், வேட்பாளர் அறிவிப்புல வேட்பாளர் செலக்ட் பண்றதுல பல கோடி ரூபாய் பணம் வாங்குறாங்க யார் சொன்னா? கேட்டிருக்காங்க. யார் சொன்னா? சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். எவனோ ஏதோ பேசுறான்னா அது ஒரு கேள்வி. நிறைய நியூஸ் சேனல்ஸ்மே அந்த ஒரு செய்தியா யார் சொன்னது? இல்ல அபிஷியலா யார் சொன்னாங்க அப்படின்றது அப்ப செய்திகளை வரக்கூடிய செய்திகளை வந்துட்டாலே அது உண்மையா? காசு இங்க காசு மட்டுமே டிசைட் பண்ணாதுல்ல. மக்கள் முட்டாள்கள் நீங்க நினைச்சுக்கலாம். நம்ம மக்கள் முட்டாள்கள் இல்லை. நீ என் காசை எடுத்து என்கிட்ட கொடுக்குற, ரைட்டு, எனக்கு யார் தேவை அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கோவையில் கூட ஒரு மாணவி அந்த ட்ரக் கன்சியூம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேசினதெல்லாம் காவல்துறை மீது பயம் இல்லையா சார்? பொதுமக்களுக்கும் சரி, அவங்களுக்கு தெரியாம குற்றம் நடக்க முடியாதுங்க. எஸ்பெஷலி இது மாதிரி ஸ்ட்ரக்சர்டு கிரைம் இருக்குல்ல, இங்கேருந்து கடத்திட்டு இங்கே வச்சு விற்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. அவங்க தான் அவங்களோட அனுமதியோடு தான் நடக்கும். அதுக்கு என்ன காரணம்? காவல்துறையை தன்கிட்ட வச்சிருக்கிற முதலமைச்சர் அவர் ப்ராப்பராக அதை செயல்படுத்தல. சார், உங்களுடைய கணிப்பு எப்படி இப்போ எவ்வளோ சதவீதம் சார் இருக்குது தாவேக்கான செல்வாக்கு? இந்த தேர்தல் ஒரு யுனிக் தேர்தலாக இருக்கும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 50 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்க போகிற ஒரு தேர்தல் மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். தாவேக்கான தேர்தலாக தான் இருக்கும். தமிழகத்தில் அடுத்தது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறதுக்கான தேர்தலாக இருக்கும். சமீபத்தில் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்டது மாணவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு சார். அது தொழில்நுட்ப காரணம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் தேர்வு ரத்து பண்ணுறது அப்படின்றது அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். டிஎன்பிஎஸ்சின்றதை இவங்க வச்சிருக்கிறதெல்லாம் இழுத்து மூடிடலாம். இந்த ஆட்சி வந்த பிறகு இவங்க நடத்தின எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு இஷ்யூ. பிரைவேட் கோச்சிங் சென்டருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் மிகப்பெரிய ரகசிய தொடர்பு இருக்குது. ஏன்னா ஒரு சென்டர்லேருந்து எழுதினவெல்லாம் ஃபுல்லாக பாஸ் ஆகிறான். அப்போ இங்கே மிகப்பெரிய ஊழல் நடத்துது. அது ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் உறவினர்கள்லாம் கூட 5 வருஷம்லாம் உட்காந்து படிச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சேலம் அப்படின்றது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே அவர் என்ன பேச போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பொதுமக்களுக்கே இருக்கு. ஏன்னா ஈரோடுக்கு பிறகு அவர் பொதுவெளியில மக்களை சந்திக்கிறாரு. எப்பவுமே ஒவ்வொரு ஸ்பீச்சுக்குமே அவருடைய அந்த வீரியமா இருக்கட்டும், அவருடைய அந்த எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து போயிட்டு இருக்க. இப்ப சின்னம் வேற வந்துருச்சு. ஸோ அதனால நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அவரோட ஸ்பீச்? அதான் நான் தொடர்ந்து ரொம்ப ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதாச்சும் இப்ப இந்த வேட்பாளர் அறிமுகம், ஏதாவது திட்டங்கள் வேட்பாளர் அறிமுகம் இப்ப நடக்காதுல்ல. திட்டங்கள் ஏதாச்சும் புது திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப டைம் என்ன? இன்னும் நாளைக்கு நேரம் பேசி முடிச்சிருப்பாரு. நீங்க பாத்துக்கணும். ஒரு 24 hours கூட இல்லையே. ஓகே சார். அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா தெரியுமா சார்? நீங்க தேசிய செய்தி தொடர்பாளர் சார். என்னங்க இது? பார்ட்டியோட நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். நாளைக்கு எனக்கு கோர்ட் இருக்கு. அதனால நான் கோர்ட் ரூம்ல இருந்து பார்க்க முடியாது. லேட்டா தான். நீங்க கலந்துக்கலையா சாருங்க? நாளைக்கு கேஸுங்க. ஓகே. அதனால சார், அதே மாதிரி அடுத்தடுத்து இப்போ வேட்பாளர்கள் அறிமுகம் அந்த ஆப் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? குறைகள்லாம் வருதா? அதை பத்தி குறைகள் இல்லை, என்ன பண்ணணுன்றது தேவைகள் பொதுமக்கள் கேட்கணும் இல்லையா? ரொம்ப வருதுங்க. என்ன என் ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் சார் இதெல்லாம் சேர்க்க சொல்லுங்க, இதெல்லாம் சேர்க்க இவ்வளோ பெஞ்ச் என்கிட்டே இருக்குது. நானும் அவங்கள சந்திச்சு திரு அருண்ராஜ் அவர்கள் சந்திச்சு அதெல்லாம் நான் சொல்லுவேன். என்னோட ஐடியாஸ். ஏன்னா நிர்வாகிகளும் ஒரு பக்கம் மாவட்ட ரீதியா இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதை தலைவர் விஜய் அவர்கள் எப்ப பாப்பாரு? அந்த ஆப்ல வர எல்லாத்தையுமே அவர் பாப்பாரா? இல்ல தலைவர் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தாலும் பார்க்கலாம். அந்த டீம் தானே தேவில் அந்த யார் அந்த தேர்தல் வரைவுக்கான யார் இன்சார்ஜோ அவங்க தான். அந்த டீம் தானே அதை பார்த்து அதில் இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு, நல்லதாக வந்திருக்கு, இதெல்லாம் அலைன்ஸ் பண்ணி அதை மொத்தமாக ஜாட் அவுட் பண்ணி அது ஒரு உறுதியாக எல்லாம் பண்ணும். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் எதிரொலிக்குமா சார்? நீங்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் உறுதியாக எதிரொலிக்கும். இதில் என்ன இருக்குது? இல்லை, மற்ற கட்சிகள் ஒரு டெம்ப்ளேட்டாக ஃபாலோ பண்ணாங்க, இதை கொடுக்குறோம் அது கொடுக்கும். அதுலேருந்து தாவேக்காவினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி எந்த அளவுக்கு மக்களுக்கான வளர்ச்சியை நோக்கி தாங்க இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. அதே மாதிரி இரு கட்சிகளும் சொல்ல பயப்படுகிற, இல்லைன்னா செய்ய துணிச்சல் இல்லாத நிறைய அறிவிப்புகள் இருக்கு. ப்ராக்டிக்கலா இருக்குமா சார்? என்ன சொல்றாங்க, ஆனா அது ஆட்சிக்கு அந்த பிறகு செய்ய மாட்டாங்க. அதுதான் சொன்னார்ல எங்க தலைவர், நான் செய்யறத மட்டும்தான் சொல்லாம கலரா போய் சொல்ல முடியாது. மக்கள் இன்னைக்கு போய் சொல்லி மாட்டி நீங்க சுத்திட்டுல தெரியுதா இவங்களோட நிலைமை? சார், வேட்பாளர் அறிவிப்புல வேட்பாளர் செலக்ட் பண்றதுல பல கோடி ரூபாய் பணம் வாங்குறாங்க. யார் சொன்னா? கேட்டிருக்கேன். யார் சொன்னா? சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். எவனோ ஏதோ பேசுறான்னா அது ஒரு கேள்வி. நிறைய நியூஸ் சேனல்ஸ்மே அந்த ஒரு செய்தியா யார் சொன்னது? இல்ல அபிஷியலா யார் சொன்னாங்க அப்படின்றது செய்திகளை வரக்கூடிய செய்திகளை வந்துட்டாலே அது உண்மையா?
இல்ல அதான் கேட்கிறேன். உண்மையா அதான் அந்த கேட்கிறேன் மாதிரி நானு. தகவல் இருக்கே அது சார் நீங்க அப்படின்னு. அத உறுதிப்படுத்திட்டு என்கிட்ட கேட்கணும்ல. நீங்க உறுதிப்படுத்தணுமா இல்லையா? சரி இப்ப உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அது நீங்க ரைட் தானே என் சார் பதில் ஏன் சொல்லணும். நீங்க தானங்க வந்து உறுதிப்படுத்தணும். ஒண்ணு என்கிட்ட கேட்டுருக்கணும் முன்னாடியே. அதுதான் கேட்கிறேன் இப்ப சார். நான் என் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்களா? நான் வாங்குனேன்னு இல்ல, சொன்னாங்களா? இல்ல சார். அப்புறம் வாங்குறாங்க அப்படின்னு இப்ப பொதுச் செயலாளரே வாங்குறாரு அப்ப அப்படின்ற மாரி. குடுத்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தேடி பிடிச்சிருக்கணுமா நீங்க? உங்க வேலை தானே அது. ம், நீங்க ம், தேடி ம், பிடிச்சு தானே அவர்ட்ட கேட்டுருக்கணும். என்னங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்க நீங்க குடுத்தீங்களா? அப்படின்னு நீங்க கேட்டுருக்கணுமா இல்லையா? ம், ம். இங்க யார் குடுத்தானும் தெரியாது, யார் வாங்குனான்னு தெரியாது. ஒரு ஒரு பொய் செய்திய தூக்கிட்டு வந்துடுறீங்க நீங்க. அது தப்பில்ல. இல்ல மீடியாக்கள் எல்லாமே போடுறத எந்த வச்சு நான் மீடியா சொல்றது? கேட்கிறேன். நான் இப்ப சொல்றேன். எந்த மீடியா சொன்னாலும் அதுல யார் ஹூன்றது நியூஸ்ல முக்கியமானதுங்க. ஹூவே இல்லாம சார் அது மாரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்கள் வந்து தாவேகா நிர்வாகிகள் தாக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், அது தொடர்ந்து நடந்துட்டே வருது. இப்போ நேத்து கூட சீமான் அவர்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டவங்கள போய் பார்த்து கைதானாரு. அதையும் கம்பேர் பண்ணி விஜய் அவர்கள் பாருங்க வெளியிலயே வரமாட்றாரு. ஸோ இது தலைவரா, அது தலைவரா அப்படின்ற அந்த கம்பேரிசன் வந்து போயிட்டு இருக்கு சார். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இக்னோர். ஏன் சார் நாம் தமிழராவே இக்னோர் போயிட்டீங்க? இல்லங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்களுமே நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல சார். அது ஒரு வச்சுட்டு போறாங்க சார். இல்ல ஏதாவது அவங்களுக்கு பண்ணலாம்ல சார். இக்னோர் அண்ட் கோ. இதுல என்ன ம், இருக்கு? ம். எல்லாத்துக்கும் இப்ப பதில் சொல்லணும்னு குறிப்பா அந்த அவசியம் தனி கிடையாது. மனித தாக்குதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அரசியல் ரீதியா, கருத்து ரீதியா எதிர்கொள்றது அப்படின்றது அதனால ஒரு தாங்க நான் விஷயம். இக்னோர் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். லெட்ஸ் நாட் டாக் அபௌட் தட். செங்கோட்டையன் அவர்கள் 42% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தாவேக்காக்கான அந்த வாக்கு சதவீதம். அது எதன் அடிப்படையில எடுக்கப்படுது? நீங்க வந்து இன்டர்னல் சர்வே எடுக்கிறீங்களா? எத பேசிஸ்ல அவர் அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் 34 சொன்னாரு. அப்புறம் 42 சொல்றாரு. இன்டர்னல் சர்வே தான். ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. அதே மாரி உங்க மேல இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்ற மாரி. ஏன்னா யார் ஆதவ சொன்னது? அர்ஜுனா குற்றச்சாட்ட யார் சொன்னது? செய்திகள் நீங்க வர சொல்றீங்களா? நான் சொல்லல சார். அப்புறம் யார் சொன்னது உங்கள்ட்ட? செய்திகள்ல வரக்கூடிய உங்கள்ட்ட குற்றச்சாட்டு. யார் சொன்னது? ஒரு ஃபேக் நியூஸ் இருக்கும். ஃபேக் நியூஸ் எடுத்துட்டு வந்துருவீங்களா நீங்க? யார் சொன்னது? குற்றச்சாட்டு சொன்னது யார்? பிரியாத திமுக நிர்வாகிகளே பல பேர் வந்து சொல்றாங்க. யார் எந்த பர்ட்டிகுலரா படத்துல? யாருன்னா நம்ம திமுக சொல்ல முடியாது திமுக சார். நிர்வாகி சொல்லுமா? தாவேகா நிர்வாகி சொல்லுமா? பர்ட்டிகுலரா சொல்லலன்னா அது பொய்ன்னு தானே அர்த்தம். ஏங்க ஒரு இடத்துல திருடு போயிடுச்சு. இந்த வீட்ல திருடிட்டாங்க. இவ்ளோ திருடிட்டாங்க. இது வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னா தான் அது உண்மை. இப்போ கேஎன் நேரு மேல இடி வந்து 1820 கோடி ஊழல்னு சொல்றாங்க. கேஎன் நேரு மேல அப்படின்னு அவர் மேல மட்டும். செந்தில் பாலாஜி மேல 1000 கோடி டாஸ்மாக் ஊழல்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? அப்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லும்போது தானே அது உண்மையா பொய்யான்றது தெரியும். ஏதோ சரி, பொத்தாம் போக்குல பேசுற வர நியூஸ் அவனுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கும். அதனால தானே பண்றாங்க. நீங்க யார் சொன்னது? So just- யார் கொடுத்தது? இது ம். எதுவுமே இல்லாம மொட்டையா ஒரு கேள்வி கேட்டா எப்படி அது? தட்ஸ் நரேட்டிவ். அதை எதுக்கு நம்ம பேசணும்? உங்களோட நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. நாங்க டிஎம்கே எவ்வளவு பணம் குடுத்தாலும் வாங்கிப்போம். ஆனா ஓட்டு மட்டும் யாரு விஜய்க்கு போடுவோம். நாங்க வாங்கி பண்ணோம்? மக்கள். யார்? ஐ மீன் நாங்க மீன்ஸ் அவரையும் சேர்த்து வந்து மக்களா சொல்றாரு சார். வாங்கிப்போம். ஆனா வந்து ஓட்டு மட்டும் திரு விஜய் அவர்களுக்கு தான் போடுவோம். சோ அந்த பணம் வாங்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ஸ்டிங்க் பண்றாங்களோ சார் திரும்ப. நாங்க பணம் குடுத்தா ஐ மீன் எப்படி இல்லைங்க சொல்றேன்? யாரோட பணங்க அது? ஆப்வியஸா வரி பணம் தான் சார். வரி பணம் இல்லைங்க, திருட்டு மக்கள். பணம் அது. மக்கள்கிட்ட இருந்து திருடுனது இது. ம். அதானே கொடுக்குறாங்க. ம், ம், ம். ஓட்டு காசு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் தானே கொடுக்குறாங்களா? அரசு திட்டத்துல இருந்து கொடுக்குறாங்களா? தனிப்பட்ட முறையில் தான் அப்ப சார். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எவ்வளவு காசு எங்க இருந்துச்சு? மக்கள் காசை திருடுனது தானே. அப்போ ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுங்க அப்படின்றாரு. அவ்வளவுதான். வாங்கிட்டு ஓட்டு மட்டும் தாவே ஓட்டு நீங்க வந்து எல்லா கட்சியும் இப்போ திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்குன்னா ம், திமுக மட்டும் காசு கொடுத்துச்சா? எல்லா கட்சிகளுமே குடுக்குறாங்க. அதிமுகவும் கொடுத்துருப்பாங்க தானே, மற்ற ம். கட்சிகளும் கொடுத்துருப்பாங்க தானே. ம், ம். அப்போ மக்கள் எப்படி திமுகவுக்கு லாஸ்ட் டைம் போட்டாங்க? இப்போ காசு இங்க வந்து காசு மட்டுமே டிசைட் பண்ணாதுல்ல. ம், ம், ம். மக்கள் வந்து முட்டாள்கள் நீங்க நினைச்சுக்கலாம். நம்ம மக்கள் முட்டாள்கள் இல்லை. நீ என் காசை எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்குற ரைட்டு, எனக்கு யார் தேவை அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழகத்துல தினம் அந்த கிரைம் அப்படின்ட்டு அதிகமாயிட்டே வருது. அது காரணம் வந்து போதைப் பொருள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நிறைய இளைஞர்கள் வந்து போதைப் பொருள் அது ரீல்ஸ் போதைப் போதல பொருள் இல்லைங்க, போதைப் பொருள் எப்படி இங்க உள்ள வருது? ம். அதற்கு யார் காரணம்? காவல்துறை நடவடிக்கை Obvious-ஆ. எடுக்கணும் சார். சரக்கு ஓட்டுறது, ட்ரக் ஓட்டுறது யாருங்க? இப்போ அது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இல்லைன்னா ட்ரை டேஸ்ன்னு சொல்லப்படுகிற டாஸ்மாக் லீவ் நாள்ல எல்லாம் யார் இங்க வந்து பிளாக்ல ஓட்டுறது? ஃபுல்லா கவுன்சிலர்ஸும் திமுக ஆட்கள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உடந்தையா இருக்கிறது யாரு? காவல்துறை தான் இருக்குது. அதே மாதிரி தானே ட்ரக்குக்கும், அதே மாதிரி தானே குட்காவுக்கும். எங்க ஏரியாவில் வந்து ஒரு குட்கா விற்கிற ஒரு பையன் சொல்றேன், சார் எங்க நம்ம கவுன்சிலர் தான் சார் வந்து கம்பல் பண்றாரு. கம்பல் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு நாளைக்கு வந்து 6000 ரூபாய் கொடுத்துரு நீ எவ்வளவு நாளும் வித்துக்க அப்படின்றாரு. ம், அப்ப அவர் தானங்க ப்ரெஷர் போடுறாரு. அது அவர் வந்து போலீஸ்க்கு தெரியாம பண்ணிடுவாரா? ம், ம். அப்ப
அப்போ இங்கே ட்ரக் எல்லாம் அப்படி தானே நடக்குது. ஸோ கோவையில கூட ஒரு மாணவி வந்து அந்த ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே பேசினதெல்லாம் நம்ம ஸோ காவல்துறை மீது பயம் இல்லையா சார்? பொதுமக்களுக்கும் சரி ஏங்க அவங்க தான் நமக்கு அவங்களுக்கு தெரியாமல் குற்றம் நடக்க முடியாதுங்க. எஸ்பெஷலி இது மாதிரி ஸ்ட்ரக்சர்டு கிரைம் இருக்குல்ல, இங்கேருந்து கடத்திட்டு வந்து இங்கே வச்சு விற்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. அவங்க தான் அவங்களோட அனுமதியோடு தான் நடக்கும். அதுக்கு என்ன காரணம்? காவல்துறையை தன்கிட்ட வச்சிருக்கிற முதலமைச்சர் அவர் ப்ராப்பராக அதை செயல்படுத்தல அப்படின்றது தான் காரணம். அது தெரியுதா சார் இந்த மாதிரி நடக்குதுல்ல அப்படின்றதுலாம்? அவர் நியூஸ்லாம் பார்த்தா பேப்பர்லாம் படித்தா தெரியும். படிக்கிறாரா சார்? படிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் உங்களுடைய கணிப்பு எப்படி இப்போ எவ்வளோ சதவீதம் சார் இருக்குது தாவேக்காக்கான செல்வாக்கு? இல்லைங்க, பர்சன்டேஜா நான் சொல்ல சொல்ல மாதிரி அரசு தான். வந்து உண்மையிலேயே அதாவது என்ன சொல்கிறது, இந்த தேர்தல் வந்து ஒரு யுனிக் தேர்தலாக இருக்கும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 50 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நடக்க முறை போகிற ஒரு ம், தேர்தல் மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இது தாவேக்காக்கான தேர்தலாக தான் இருக்கும். தமிழகத்தில் அடுத்தது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறதுக்கான தேர்தலாக இருக்கும். சார் சமீபத்தில இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு சார். அது வந்து தொழில்நுட்ப காரணம் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது. ஆனா கடைசி நேரத்தில தேர்வு ரத்து பண்றது அப்படின்றது அவங்களோட எதிர்காலத்த பாதிக்கும் இல்ல சார்? ஏங்க டிஎன்பிசின்றதை இவங்க வச்சிருக்க பதிலாக இழுத்து மூடிடலாம். ஏன்னா ம். இந்த ஆட்சி வந்த பிறகு இவங்க நடத்தின எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு இஷ்யூ இருக்கு. ஒரு குரூப் 4ல் கேள்வியே தப்பாக கேட்குறாங்க. அவங்க எழுதினவங்களாம் வந்து கடுப்பாங்க. எங்களா தப்பாக கேள்வி இருக்குது, நீங்கள் எப்படி தப்பான கேள்விக்கு நீங்கள் எப்படிங்க சரியான ஆன்சர் கொடுக்க முடியும்? அதை மாற்றுங்கன்னு போராட்டம் பண்ணாங்க. கண்டுக்கல. கொஸ்டின் பேப்பரை வந்து பஸ்ஸில் அனுப்புகிறாங்க. பஸ்ஸில் அனுப்புனா எப்படி கண்டக்டர் ஓப்பன் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுத்து லீக் ஆன கூட லீக் பண்ணலாம்ல. இன்னொரு தேர்வில் வந்து அங்கேருந்து தேர்வு எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் வரும்ல, வர்ற இடத்துல வழியில் நிறுத்தி வச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அது இல்லாமல் இந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் மிகப்பெரிய ஏன்னா ரகசிய தொடர்பு இருக்குது. ஏன்னா ஒரு சென்டர்லேருந்து எழுதினவங்கலாம் ஃபுல்லாக பாஸ் ஆகிறான். அப்போ இங்கே மிகப்பெரிய ஊழல் நடத்துது. இது எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் உறவினர்கள்லாம் கூட 5 வருஷம்லாம் உட்காந்து படிச்சிருக்கான். பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் உட்காந்து படித்து அது வீட்டில எல்லாம் திட்டு வாங்கி அதுக்கப்புறம் வந்து குரூப் 4ல் கிளியர் பண்ணிட்டு போகிறான். அவங்க எவ்வளோ பேர் பல 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 லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸு ஆண்டு கணக்காக படிக்கிறாங்க. ஆனால் இவங்க பட்டன்னு ஒரே நாள் இந்த இப்போ ஒரு கேன்சல் பண்ணுறாங்களா இந்த எக்ஸாம் மறுபடியும் எப்போ வைப்பாங்க? அது நிறைய ப்ராக்டிகல் இப்போ ஒரு சிலருக்கு டேட் பார் ஆகிறதுக்கு ஆமாம், வாய்ப்பு ஏஜ் பார் ஆகிடும். அதெல்லாம் வந்து போயிடுதுல. இப்போ இவங்களுடைய சின்ன வந்து என்ன சொல்கிறது, ஒரு மொக்க ரீசனுக்காக இது பண்ணுறாங்களே, இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்களே. இது அதான் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியை இழுத்து மூடிட்டு மொத்த தமிழ்நாடு அரசையும் இழுத்து மூடிடலாம். அந்த அளவுக்கு தான். ஆனா அதை நம்பி எத்தனை லட்சம் ரைட். இளைஞர்கள் அதில் வந்து prepare எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? அதை சரி பண்ணணுங்களா நீங்கள்? அது தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல சார், அதுக்கான ஒரு சொல்யூஷனே இல்லாம. ஆமாம், அவள் அதை பற்றி கண்டுக்கல. இந்த வாட்டிக்கு எலெக்ஷன் வர்றதுனால தான் அது கேன்சல் ஆகுது. ரத்து பண்ணீங்களா? எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் ரிசல்ட் போடுறோம்னு போட்டுட்டு இருப்பாங்க. ஆன்சர் கீயே கொடுக்குறதில்ல. ஆன்சர் கீ கொடுத்தா தானே பையன் வந்து இந்த வார்த்தை நான் எழுதியிருக்கேனா அப்படின்னு அவன் வெரிஃபை பண்ண முடியும். ஆன்சர் ஷீட்டும் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதையும் இப்போ கொடுக்குறதில்ல. ஸோ அந்த துறையிலும் ஊழல் எல்லா துறையிலும் இங்கே ஊழல் இல்லாத ஒரு துறையை பார்க்கவே முடியாது. நீங்கள் தங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.